ஆ எனக்கு வந்து இனிய இரவு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 90ஸ் கிட்ஸ்லலாம் கிட்ஸோட மெமரியா பார்த்தீங்கன்னா, இந்த இனிய இரவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஃப்எம்ல நான் அதிகமா கேட்டு அ இருந்த ஒரு நாட்கள். அந்த மாலை வேளையில சூரியன் எஃப்எம். ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு வந்து ஏன்னா பெருசா டிவில வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன்னா நெறைய பேர் வீட்ல கேபிள் கனெக்ஷன் இருக்கும். நெறைய பேர் வீட்ல கேபிள் கனெக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ கேபிள் கனெக்ஷன் யார் யார் வீட்லலாம் கேபிள் கனெக்ஷன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க 90ஸ் கிட்ஸு. 90ஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஞாபகங்களோட இன்னைக்கு 90ஸ் கிட்ஸோட இனிய நினைவுகள், ஞாபகங்கள தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 90ஸ் கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, ஃபர்ஸ்ட்டு இந்த என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்பலாம் பெருசா எதுவும் இருக்காது. இப்ப தான் நமக்கு மொபைல் ஃபோன்ஸ், ஓடிடி, Instagram, Facebookன்னு நெறைய ஃபெசிலிட்டீஸ் வந்திருக்கு. பட் அப்போ 90ஸ் கிட்ஸ் டைமிங்லலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட குழந்தைங்களா நம்ம கிளாஸ்மேட்ஸ், ஆப்போசிட் வீட்ல, எதித்த வீட்ல எல்லாம் கும்பலா சேர்ந்து, அந்த சூரிய வெளிச்சம் போறதுக்குள்ள விளையாடுற விளையாட்டு ஒண்ணு. சூரிய வெளிச்சம்லாம் போனதுக்கு அப்புறமா விளையாடுற விளையாட்டு ஒண்ணு. அந்த மாதிரி விளையாடுகள்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, இந்த அல்லி மல்லி ரோஜாலாம் விளையாடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூரிய வெளிச்சம் போனதுக்கு அப்புறமா, பொழுது போனதுக்கு அப்புறமா விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள். இதே பொழுது போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாயக்கட்ட விளையாடலாம். அப்புறம் வந்து அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ன்னு இப்போ சொல்றாங்க. பரமபதம் விளையாடலாம். இதெல்லாம் 6 மணிக்கு மேல நம்ம விளையாட முடியாது. ஸோ 6 மணிக்கு மேல டியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்து, எல்லாம் அக்கம் பக்கத்து குழந்தைங்க ஏன்னா அப்பலாம் நெறைய பேர் வந்து இந்த இண்டிவிஜுவல் வீட்ல இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. லைன் வீட்ல இருப்பாங்க. நான் அது எனக்கு நல்ல அனுபவம். லைன் வீட்ல இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் அட் அ டைம் வந்து டியூஷன்லாம் போயிட்டு வருவாங்க. போயிட்டு எல்லாம் ஒரு 8 மணிக்கு அந்த மாரி வந்துருவாங்க. 7, 8 மணிக்கெல்லாம் டியூஷன் முடிச்சு வந்துருவாங்க. ஆ அப்போ வந்து வேற பொழுதுபோக்கு இருக்காது இல்லையா? எல்லாம் லைன் வீட்ல லைனா உட்காந்துருப்போம். ஸோ அவன் எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுறதுக்கும், தூங்குறதுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்கும்ல. அந்த கேப்ல லைனா எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ அல்லி மல்லி ரோஜாலாம் நம்ம எத்தனை பேர் வேணா விளையாடலாம். 3 பேர் தான் விளையாடணும், 4 பேர் தான் விளையாடணும்லாம் கிடையாது. ஸோ நெறைய பேர் விளையாடலாம் இல்லையா? அதனால எவ்ளோ குழந்தைங்க வந்தாலும், அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பி எல்லாரோடையும் சேர்ந்து செம்ம ஜாலியா விளையாடுவோம். அல்லி, மல்லி, ரோஜா இல்லனாலும், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போர்ன்விட்டாலாம் கூட போட்டு விளையாடுவோம். திருடன் போலீஸ் தான் ஆக்சுவலா அந்த விளையாட்டு பேரு. ஆனா திருடன் போலீஸ், மந்திரி அந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் பேர் விளையாட மாட்டாங்க. அதனால இந்த ஹார்லிக்ஸ் இந்த செட்டு சேர்க்கிறது, அதெல்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அழகிய நாட்கள் அந்த நாட்கள்லாம். அந்த நாட்கள்லாம் இன்னிக்கும் அப்பப்ப நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும்போது, அந்த நாளெல்லாம் சுகமான நாட்களா தான் நம்ம மனசுல எப்பயுமே அழியாத ஒரு ஞாபகங்களா இருந்துட்டே இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டிவி. ஏன்னா, டிவி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ரேரு. நெறைய பேர் வீட்ல டிவியே இருக்காது. அப்படியே 1, 2 வீட்ல இருந்தாலும் டிடி கனெக்ஷன் வரும். டிடி கனெக்ஷன்ல கூட ஃப்ரைடே தான் அந்த ஒளியும் ஒலியும் போடுவாங்க. ஏதாவது ஒரு புது படம் போடுவாங்க. அப்படி இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்தது தான் கேபிள் கனெக்ஷன். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு கேபிள் கனெக்ஷன்லேருந்து ஓடிடி வரைக்கும், டிடிஹெச்லேருந்து எல்லாமே தெரியுது. அரசு கேபிள்ல என்னென்ன வரும்னு எல்லாமே தெரியுது. பட் அப்ப இருக்கிற குழந்தைங்க 90ஸ் கிட்ஸுக்கு கேபிள் கனெக்ஷன் கூட சொல்ல வராது. சன் டிவி கனெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல வரும். அந்த அளவுக்கு சன் டிவி மட்டும் தான் அங்க வந்து பெருசா டாமினேட் பண்ணி இருந்தது. முதல்ல சன் டிவி தான் கேபிள் கனெக்ஷனாவே உள்ள வந்தது. அதனால யார் வீட்லயும் கேபிள் கனெக்ஷன் இருக்கா? அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. சன் டிவி கனெக்ஷன் இருக்கா உங்க வீட்ல? எங்க வீட்ல சன் டிவி கனெக்ஷன் இருக்கு. இப்படிதான் கேட்பாங்க. இந்த ஞாபகங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 90ஸ் கிட்ஸோட மறக்க முடியாத ஞாபகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதே மாரி சன் டிவி கனெக்ஷன் இருக்கா அப்டின்னா, அதுக்கப்புறம் சன் டிவில வந்து நெறைய அ படமும் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜாலியா அது ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க.